ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ராஸ்பெரி பை இன்ஸ்டால் பண்ணுறப்ப ரொம்ப ஃபால்ட் வந்துச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒழுங்காக ரன் ஆகலை, ராஸ்பெரி இன்ஸ்டால் ஆகலை. ஒரு சில நேரம் என்னாச்சு அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணுறப்ப ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். ஸோ அதுவாக தான் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதை நான் மாற்றியும் பார்த்தேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இமேஜ் காமிச்சிக்கிறேன். சார் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரைவ், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா M.2 இருக்கலாம், ஹார்ட் டிஸ்காக இருக்கலாம், எஸ்எஸ்டியாக இருக்கலாம், பென் ட்ரைவராக இருக்கலாம், எஸ்டி கார்டாக இருக்கலாம். ஸோ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராஸ்பெரி பை ஓஎஸ் போடுறதுக்கு எல்லாருமே எஸ்டி கார்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சாண்டிஸ்கில் ஒரு எஸ்டி கார்டு 16 GB வாங்கி ஓஎஸ் பூட் பண்ணேன். என்ன நடந்துச்சு அப்படின்னா ஓஎஸ் பூட் ஆயிடுச்சு. பூட் ஆன பின்னாடி உள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஸ்லோ. என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் கிளிக் பண்ணாலும் அது ரொம்ப நேரம் கழித்து ஓப்பன் ஆகிறது, ரொம்ப அப்படியே ஸ்லோவாக இருக்கிறது. சார் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா ஒரு வேளை நம்ம கொடுக்குற பவர் சப்ளை பத்தலை போல் அப்படின்னு சொல்லிட்டு ராஸ்பெரி பையிலே பார்த்தீங்க அப்படின்னா 5க்கான பவர் சப்ளை ஒன்று இருக்கும். இதான் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா. ஸோ நான் எனக்கிட்டேருந்து இந்த 1000 ரூபா போட்டு இந்த பவர் சப்ளைக்கான இதையும் வாங்கி இந்த USB-C இருக்கிற அடாப்டரையும் வாங்கி நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா சேம் ரிசல்ட். எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன் பென்ட்ரைவருக்கு ஓஎஸை பூட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், எஸ்டி கார்டிலேருந்து பென்ட்ரைவருக்கு ஓஎஸை பூட் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஓரளவு பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா பென்ட்ரைவோட எஸ்டி கார்டோட ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்றதை ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் டிஸ்க் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். அதை யூஸ் பண்ணி பென்ட்ரைவரோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்க எஸ்டி கார்டோட ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட், இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது யூஸ் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா இது ஹார்ட் டிஸ்க் பிசியோட ஹார்ட் டிஸ்க் பெருசாக இருக்குது, இது லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கு, இது M.2 XBG, இது என் பிசிலேயே இருக்குது, C::க்காக யூஸ் பண்ணது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்க்குக்கான ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா M.2 பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும். உங்களால் PCI பின் யூஸ் பண்ணி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி பையில் பார்த்தீங்க அப்படின்னா PCI to M.2ன்னு சொல்லி அடிச்சிங்க அப்படின்னா வரும் M.2. இந்த இது உங்களால் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்லாட்னு கூட போட்டலாமா, ஸ்லாட். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த கன்வெர்ட்ரு. ஸோ இந்த கன்வெர்ட்ரு உங்களால் வாங்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கி M.2 இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த M.2வில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓஎஸை பூட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அது. இந்த M.2 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஓஎஸ் பூட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்றா நீங்கள் PCI to SATA இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த PCI to SATA இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க், இப்போ நான் சொன்னேன் இல்லையா இந்த ஹார்ட் டிஸ்கஸ், ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ M.2 கனெக்ட் பண்ணணும்னா அந்த மாதிரி கனெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா PCI யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணக்கூடிய மெத்தடு. அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா USB 3.0 USB போட்டிருக்கும் இல்லையா, ஸோ ராஸ்பெரி பையில் USB போட்டிருக்கோம். அந்த 3.0 யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னலாக இந்த ஹார்ட் டிஸ்கையோ இல்லாட்டி SSDயோ நீங்கள் எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். நான் பண்ணது என் கேஸில் இந்த HPயோட 3.1 USB 3.1ன்ற இந்த பென்ட்ரைவ் தான் நான் யூஸ் பண்ணேன் ஓஎஸுக்கு. ஸோ இதை காட்டிலும் எஸ்டி கார்டை காட்டிலும் இது பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. ஏன்னா எஸ்டி கார்டும் இதே ஸ்பீடு இருக்கும்ல நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இருக்கணும். பட் நான் வாங்கினது டூப்ளிகேட்டாக என்னன்னு தெரில. பட் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுனாக தான் இருந்துச்சு. அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சின்ன ஹேங் இருந்துச்சு. நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு, ஸோ லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்குமே பாருங்கள் உங்களுக்கு PC ஹார்ட் டிஸ்க்கை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் லைட்டாக. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து ஹார்ட் டிஸ்க் மூவ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க் எப்படி மூவ் பண்ண போகிறேன்னா USB to ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு கனெக்டர் இருக்கும், நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். USB to SATA கன்வெர்ட்டர் 3.0 சப்போர்ட் இருக்கிற மாதிரி இந்த இருக்குது பார்த்தீங்களா.
ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணி ராஸ்பெரி பையோட 3.0 யூஎஸ்பி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி வாய்ஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏன் நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நீங்கள் எடுத்தோடனையும் எஸ்டி கார்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்டி கார்டு ஒரிஜினலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பக்கும் இருக்காது. ஒருவேளை ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் இது. ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் ஒரு ஓஎஸ் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்றக்காக நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போகிறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்கள் ஓஎஸ் போகிறதுக்கான சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ராஸ்பெரி பை இமேஜர்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் விண்டோக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விண்டோ வச்சுருந்தீங்கன்னா மற்றபடி மேக்கு லினக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓஎஸ் ராஸ்பெரி பைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கம்பேட்டபிள் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இங்கே காணும் ராஸ்பெரி பை 5ன்னு போட்டிருப்பாங்க, விட்டுட்டேன்னா இந்த இருக்கு பாருங்கள் 5. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 3 ஓஎஸ் விட்டுருப்பாங்க. உங்களுக்கு வந்து லைட் அப்படின்னா ஒன்லி டெர்மினல் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் லைட்னா லைட் வெயிட்டாக இருக்கும்னு நினச்சிடாங்க, வெறும் டெர்மினல் மட்டும்தான் இருக்கும். டெர்மினல் மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் லைட் யூஸ் பண்ணிக்கலாம். அது வேணாம் அப்படின்னா ஒரு டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த 2 சாஃப்ட்வேரில் இந்த 2 ஓஎஸில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் பாதி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகி வரும் இந்த 2 ஜிபியில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் டவுன்லோட் போட்டுக்கலாம். டவுன்லோட் போட்ட பின்னாடி நீங்கள் ராஸ்பெரி பை இமேஜரை ஓப்பன் பண்ணணும். இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராஸ்பெரி பை டிவைஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிவைஸ் என்னென்னு கேட்கும். அதில் ராஸ்பெரி 5 அப்படின்னு கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு சூஸ் யுவர் ஓஎஸ். இந்த ஓஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் போட்டு தான் வச்சுருக்கேன். யூஸ் கஸ்டம் அதில் போயிட்டு ஆல்ரெடி நான் டவுன்லோட் போட்டு வச்சுருக்கேன் ஃபுல். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கமெண்டட் சாஃப்ட்வேர்னு சொல்லி இருந்துச்சு இல்லையா, ஸோ அதவே நான் டவுன்லோட் போட்டது தான். அது ஃபுல்லுன்னு சொல்லியிருக்கோம். அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த 31 ஜிபி ஹெச்பி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஓஎஸ் கஸ்டம் செட்டிங் கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் பண்ணுவான்னு கேட்கும், எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் ராஸ்பெரியில் போட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.